ஜிகே பாஸ்கர் முடிஞ்சதா வீட்டில் போடுற போட்டு நீ போயிட்டு யோகம் இல்லாம பேசினா அவள்தான் மரியாதை. போன் புடுங்க நீ எதுக்கு போன் புடுங்குற? நீ இப்ப எல்லாத்தையும் பாத்துற. நீ போன் எதுக்கு புடுங்குறீங்க? போன் எதுக்கு புடுங்குற? ஆக்சிடென்ட் ஆகட்டும், எதனா ஆகட்டும், ஆக்சிடென்ட் ஆகட்டும், எதனா ஆகட்டும். நடு ரோட்டில் செய்தியாளரை தரக்குறைவாக பேசி வாக்குவாதம் செய்த போக்குவரத்து போலீசார். தலைவாரிக்கண்ணா எதுக்கு பைக் சாவி எதுக்கு பைக் சாவி எதுக்கு பைக் சாவி எதுக்கு பைக் சாவி எடுத்தீங்க? ஏன் பைக் சாவி எடுக்கிறீங்க? வண்டியை நடு ரோட்ல நிக்கிற வண்டி எதுக்கு பைக் சாவி எடுத்தீங்க? இவங்க டிராபிக் போயிட்டு தானே இருக்குது. டிராபிக் போயிட்டு தானே இருக்கு. எங்க நிறுத்துறீங்க? எங்க நிறுத்துறீங்க? எங்க நிறுத்துறீங்க? எங்க நிறுத்துறீங்க? ஒரு டிராபிக் போய் நிக்குது, சிக்னல் ஊந்துச்சு பாருங்க, சிக்னல் ஊந்துச்சு. அங்கேயே பாருங்க, இங்கேயே சிக்னல் ஊந்துச்சு. முகம் தெரியுதா? முடி நல்லா இருக்கா? செல்போனை பிடுங்கி படம் பிடித்ததை டெலிட் செய்தாரா போலீஸ்? என்ன நடந்தது? நீங்க போன் எதுக்கு பிடுங்குறீங்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது இல்ல, வண்டி நின்னுச்சுல, டிராபிக் போச்சு, நாங்க போயிருப்போம்ல. எங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? சிக்னல் ஊந்துச்சு. போக முடியல நீ சொல்ற. ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ எதுக்கு என் போன்ல எல்லாம் டெலிட் பண்ற? நீ எதுக்கு என் போன்ல எல்லாம் டெலிட் பண்ற? இப்போ பா டெலிட் பண்றாரு அவரு. சென்னை வானகரம் சிக்னல் அருகே போக்குவரத்து போலீசார் அங்குள்ள செய்தியாளர்களிடம் திடீரென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் செய்தியை சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் செல்போனை பிடுங்கிக் கொண்டதாகவும் மேலும் படம் பிடித்ததை டெலிட் செய்ய முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இருதரப்பினரும் தங்களுடைய தரப்பை முன்வைத்துள்ளனர். இது குறித்து தீவிரமாக விசாரணை செய்தால் எது உண்மை என்றும் தெரியும்.